தமிழ் மொழியில் டெக்னாலஜிகளை அறிய நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது உங்கள் கிறிஷ் டெக் தமிழ். நான் உங்கள் கிறிஷ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப் நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலிமா உங்களுடைய வாட்ஸ்அப்பை நீங்கள் 100% செக்யூராக வச்சுக்கலாம். உங்களுடைய வாட்ஸ்அப்பில் இருக்க ஒரு சிங்கிள் மெசேஜ் கூட யாராலும் படிக்க முடியாது. நீங்கள் என்ன தான் ஃபிங்கர் பிரிண்ட் லாக் போட்டு வச்சுருந்தாலும் யாராச்சும் கேட்கும் போது கண்டிப்பாக அன்லாக் பண்ணி கொடுத்து தான் ஆகணும். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மாட்டிப்பீங்க. ஸோ இந்த ஆப் நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலிமா யாராலையும் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் இருக்க ஒரு சிங்கிள் மெசேஜ் கூட பார்க்கவே முடியாது. அது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் தேவைப்படுது. இந்த ஆப்புக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா முதல்ல உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ ஸ்டார்ட் கொடுத்து நம்ம உள்ளே போகலாம். உள்ளே போன அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாஸ்வேர்ட் செட் பண்ண சொல்லுது. அதே மாதிரி இமெயிலையும் செட் பண்ண சொல்லுது. இப்போ நம்ம எல்லாத்தையும் செட் பண்ணி முடிச்சிடலாம். இப்போது நம்ம பாஸ்வேர்ட் அண்ட் மெயில் ஐடி ரெண்டுமே கொடுத்து முடிச்சாச்சு. கீழே பார்த்தீங்கன்னா சேவ்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும். இது நீங்கள் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். இது ரெண்டுமே சேவ் ஆன அப்புறம் உங்களுடைய இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இங்கே மேலேயே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்னு சொல்கிற ஆப்ஷனுக்கு பார்த்தீங்களா, இதை நீங்கள் எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பர்மிஷன்லாம் கேட்குது. கீழே ப்ளீஸ் அலோ டு யூசேஜ் ஆக்சஸ்ன்னு இருக்குது. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் எனேபிள் பண்ண சொல்லணும். இப்போ நம்ம எல்லாத்தையும் எனேபிள் பண்ணலாம். அங்கேயெல்லாம் எனேபிள் பண்ணி முடிச்ச அப்புறம் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கீழே வாங்க. கீழே பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்டிவ் கவர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் டச் பண்ணுங்கள். இது நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இதில் வாட்ஸ்அப் இருக்கும். அதை நீங்கள் டச் பண்ணுங்கள். அதில் இன்ட்ராக்டிவ் கவர் ஆஃபில் இருக்கும். இது நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ண அப்புறம் உங்களுடைய யூசர் இன்டர்ஃபேஸ் இது மாதிரி வரும். இது ஓகே கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். ஸோ இப்போ ஃபுல்லாக பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அப்புறம் உங்களுடைய வாட்ஸ்அப்பை இப்போ ஓப்பன் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகவே ஆகாது. உங்களுடைய யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இது மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய ஒரு சிங்கிள் மெசேஜ் கூட யாராலுமே படிக்கவே முடியாது. அவங்க என்ன தான் நீங்கள் டச் பண்ணாலும் சரி, எதுவுமே ஓப்பன் ஆகவே ஆகாது. எல்லாமே அன்னோன் மட்டும் தான் இருக்குமே. ஸோ இந்த இடத்துல உங்களுடைய வாட்ஸ்அப்பை மறுபடியும் எப்படி நார்மலாக கொண்டு வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கீழே சார்ட் ஆப்ஷனுக்கு பார்த்தீங்களா, இது நீங்கள் 3 முறை டச் பண்ண வேண்டியதாக இருக்கும். நான் இப்போ 3 முறை டச் பண்ணுறேன். 1 2 3. ஸோ 3 முறை டச் பண்ண அப்புறம் நீங்கள் ஸ்டார்டிங்கில் போட்ட பாஸ்வேர்டு இந்த இடத்துல போட வேண்டியதாக இருக்கும். நான் ஸ்டார்டிங்கில் போட்ட பாஸ்வேர்டு இந்த இடத்துல போடுறேன். ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுடைய நார்மல் வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த ட்ரிக் நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலிமா உங்களுடைய வாட்ஸ்அப்பை நீங்கள் 100% செக்யூராக வச்சுக்கலாம். ஒரு சிங்கிள் மெசேஜை கூட யாராலும் படிக்க முடியாது. கண்டிப்பாக இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். இது போல் மேலும் வீடியோக்களை நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.